தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து இந்த 2026 வருஷத்தின் இந்த 2ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் அடியேனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளில் நடக்கதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து நடத்தும்படியாக நம்ம தான் ஜாய் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ. அப்படியே யாவரும் எழுந்து நிற்போம். தேவன் பாடல் பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். கர்த்தர் நாம மகிமைக்கென்று இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக உன்னத தேவன் என்னோடு இருக்க பயப்படவே மாட்டேன் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? உன்னத தேவன் என்னோடு இருக்க பயப்படவே மாட்டேன் பயப்படவே மாட்டேன் பயப்படவே மாட்டேன் பயப்படவே மாட்டேன் பயப்படவே மாட்டேன். கோலும் தடியும் தேற்றி நடத்துமே கோலும் தடியும் தேற்றி நடத்துமே கண்ணீரை துடைத்திடுவார் தாயை போல் தேற்றிடும் உன்னத தேவன் இவரே இவரே கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார். உன்னத தேவன் சத்தத்தை படம் என்னோடு இருக்கு பயப்படவே மாட்டேன் காருண்ய தேவன் என்னோடு இருக்கு கலங்கிடவே மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன் சோதனை சகிக்க பலனென கழிப்பார் சோதனை சகிக்க பலனென கழிப்பார் பலப்படுத்தும் கிறிஸ்துவினா எல்லாம் செய்ய பலனென கழிப்பார் இயேசு இயேசு கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் உன்னத தேவன் என்னோடு இருக்கு பயப்படவே மாட்டேன் காருண்ய தேவன் என்னோடு இருக்கு கலங்கிடவே மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன்
கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது எனக்கெதிரா நிற்பவன் யார்? கர்த்தர் யுத்தம் செய்திடுவாரே எனக்கா. கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். உன்னத தேவன் கரங்களை தட்டி போடுவோமா? என்னோடு இருக்கு, பயப்படவே மாட்டேன், காருண்ய தேவன் என்னோடு இருக்கு, கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது பாடலாக நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன் என்ற பாடலை சேர்ந்து. நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன், என் கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன், என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன், உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே, உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே, அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார், அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார், நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன், நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை, அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன், அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன், என் கூப்பிடுதல் அவர் செவியினிலே. நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன், நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன், என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன்.
தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்படியே கண்களை வானத்துக்கு நேராக ஏறிடுங்க. தேவனை ஆராதனை செலுத்தும்படியாக வந்திருக்கு. எல்லாரும் வாயை திறந்து தேவரீர் எங்களை இம்மட்டம் கொண்டு வந்ததற்கு எல்லாரும் வாயை திறந்து என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறந்தீரோ அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை நான். மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே. மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே இதுவரை உதவி செய்த எபினேசரே எலியோனை கண்ணோக்கி பாத்திரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எல்லாரும் வாயை திறந்து சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுவதற்கு பதில் கொடுக்கிற தேவன். அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது எங்கோ நான் தேவனை விட்டு தூரமாய் போன போதோ என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை நான். மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே. மண்டிடுவேனும். எல்லாரும் சேர்ந்து எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ அன்பை. மறப்பேனோ இந்த கால வேளையில. மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவே உம் பாதத்திலே. மண்டிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. அப்படியே உங்க கரங்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இம்மட்டும் நம்மளை நடத்தின தேவனுக்காக, இம்மட்டும் நம்மளை தாங்கின சுமந்த தேவனுக்காக எல்லாரும் வாயை திறந்து இம்மட்டும் எங்களோடு கூட அசைவாடின கிருபைகளுக்காக நன்றி செலுத்து. மீதியான கருத்தும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் முழுஜபுல நல்ல பிதாவே ஆமென் ஆமென். அப்படி நின்றவனமாய் சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்மத்தில் இருக்கதானே அருமையான பிரதர் இமானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களையும் வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 56ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 56. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தங்கள் அக்கிரமத்தினால் என்னை தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களுக்கு கீழே தள்ளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு நீர் என்னை ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடராத தப்பிப்பியாக இருப்பாரோ. ஆமேன். வாசிக்க செஞ்சு வாசித்தாயிற்று. தேங்க்யூ பிரதர். நம் யாவரும் ஒருமுனப்பட்டவர்களாய் 3ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாக வாசிப்போமா? நான் பயப்படுகிற நாளில் தேவனே நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்யும். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காக வாசித்த மகனை தேவன் அவரது ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். நமத்தில் எதனா பாஸ்டமா தேவ செய்திகளை கொடுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களோடு பேசும்படியாய் எனக்கு கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைய தினம் தலைப்பு சங்கீதம் வாசித்தோம் இல்லையா? அதில் 56:3 வாசிங்க. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆமென். இதுதான் தலைப்பு. பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்பணும். நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. பணத்தையோ தம்பேலத்தையோ உறவைகளையோ சொந்த பந்தங்களையோ பயத்தை பற்றி எடுத்திருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் எப்படி நம்புகிறோம், நம்பாமல் எப்படிலாம் இருந்தாங்க, சூழ்நிலைகள் என்ன இருந்தாலும் ஆண்டவர் மேலே எப்படி நம்பிக்கை வச்சாங்க, எப்படி மேற்கொண்டாங்க, பயப்படமான காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் எப்படி ஜெயம் பெற்றார்கள், இதை குறித்து இன்றைக்கு தினம் பார்க்கலாம். பயப்படுகிற நாளில் பயம்ன்றது யாருக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது. ஒரு உடம்பு செல்லாம ஆகட்டுமோ, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி ஆகிடுமோ, ஒரு கடன் தொல்லை வரட்டுமோ அதை எப்படி மேலே போடுமோ, ஒரு பிரச்சனைகள் வரட்டுமே அது எப்படி மேற்கொள்ளுவோமோ, பலவிதமான பயம் வரும். உண்மை நம்புவேன். அப்போ நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா அந்த பயம் ஆட்கொள்ளும். ஆண்டவர் மேலே நம்பி இருக்கிறவங்க ஆண்டருக்குள்ள வசனத்துக்குள்ள அவருக்குள்ள தேவனுடைய பிள்ளையாய் உறவாடுதல். ஏன்னா ஆவியாண்டவர் அவர் ஸ்பெஷலாக தேவனுடைய பிள்ளைங்களை, அதுவும் சபையில் ஒரு அங்கத்தினராக ஒரு விசுவாசிகள், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிள்ளைங்க, விசேஷ அபிஷேகம் வரங்கள் பெற்றவங்க, இவங்களாம் அதிகமாக எல்லா சூழ்நிலையும் நம்புவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்கள் வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்தவர்களை குறித்து பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18:24 பார்த்தீங்கன்னா எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தவங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 18. அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1 ராஜாக்கள் 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும், தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். ஆமென். எப்படி அநேக இவங்களுக்கு சவால். என் தேவன் பெரியவர். அவங்களுடைய வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்தார், பக்தியை பார்த்தார். எலியா அக்கினியில மேலிருந்து அக்கினி இறங்குகிறது தான் தேவன், அதுதான் உண்மையான தெய்வம். உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்க, நாங்கள் எங்கள் நாமத்தை சொல்லி கூப்பிடுறோம். வானத்திலிருந்து அக்கினி இறங்குனா அதுதான் தெய்வம். எலியா அவ்வளோ வைராக்கியமாக இருந்தார்.
தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். 36 வாசிங்க. அந்தபடி வாசிங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே ஆமே. இப்படிலாம் கருத்தாய் செபிக்கணும். இப்படி தான் உரிமை பாராட்டி செபிக்கணும். இப்படி தான் ஒப்பு கொடுத்து செபிக்கணும். அவருடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் நின்று செபிக்கணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, பிதாக்களின் தேவனே, இப்படிலாம் வாக்கு கொடுத்த தெய்வமே, அப்படிலாம் வச்சு ஆண்டோட பிள்ளைங்க செபிப்பார்கள். இப்போ பாருங்க எப்படி ஜெபிக்கும் போது 38 வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காவலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமென். உடனே அக்கினி இறங்கினதா இல்லையா? எலியாவின் ஜெபத்தை கேட்டார் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியமா இருந்தவர். அவர் என்ன ஆச்சுன்னா, அடுத்தது 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்றுபட்டார்கள். பொய்யா கடவுளை வணங்கின அவர்கள் எல்லாம் பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணார். உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்க, எங்கன்னா அலுவலகத்துக்கு போயிருப்பார், எங்கன்னா தூங்கியிருப்பார், இப்படிலாம் கிண்டல் பண்ணுவார். அவர்கள் எல்லாரையும் வெட்டி போட்டார். 19:1 வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யோசபேலுக்கு அறிவித்தான். ஆமென். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தன்னையும் கொல்ல போகிறாள் என்ற ஒரு பயம். நான் இவனை கொன்று போட்டுருவேன், இவ்வளோ பேரை கொன்று போட்டாங்க கேள்விப்பட்ட பிறகு இவனை கொன்று போட்டுருவேன் என்ற பயம் வந்தது. அடுத்தது 4-5 வாசிங்க. அதில் மைக் எடுத்து படிமா. வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அப்பொழுது புசித்து குடித்து திருப்தியாய் படுத்துக்கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், போஜனம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல சவாலா எவ்வளோ வைராக்கியமாக கர்த்தர் ஒரு ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்கின தேவன் தன்னை கொன்று போட்டுருவாங்கன்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் ஆண்டு இவ்வளோ செய்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? அந்த நேரத்தில் நல்லா தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட ஒரு பயம் வருது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் இனி போதும் ஆண்டவரே, நான் சாக போகிறேன், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள். நிறைய பேர் இப்படி தான் புலம்புறோம். ஆண்டவர் முடியலப்பா, என்னால் வாழ முடியல. நிறைய பேர் இதனால தான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துரும். அந்த நேரத்துலையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், தூதர்களை அனுப்பி தட்டி எழுப்பி, இந்த நேரத்தில் உனக்கு என்ன ஆறுதல், என்ன ஆகாரம் கொடுக்கணும். அவர் பாருங்க, தட்டி எழுப்பி ஆகாரத்தை கொடுத்து, அடுத்தது அதிலே வாசிங்க, 8 வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து. ஏன்னா இந்த நேரத்தில் அவனுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவ்வளோ அருமையான தேவன். போஜனத்தை கொடுத்து நடந்து போகும். பாருங்க, 40 நாள் நடந்தாராம். அந்த போஜனத்தின் நிமித்தம் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும். ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசேஷித்தவர்கள், சோர்ந்து போயிடல, அப்படியே விட்டுறல. எனக்காக நீ செய்யணும், எனக்காக நீ சாதிக்கணும், எனக்காக எல்லா அநேகரை ஆதாயப்படுத்தணும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள், அதான் உப்பின் பிள்ளைகள். அநேகருக்கு சுவை கொடுக்கிறவளாய், அநேகருக்கு வாசனை வீசுகிறவளாய், அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே வாசிங்க, 14 வாசிங்க. நான் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவன், என்னையும் கொன்று போட பார்த்தார்கள், எல்லாரும் கொன்று போட்டது போல. வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெறும் பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆமென். இதுதான் மரண பயம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மரண பயம். என்னை கொன்று போட்டுருவாங்களே. சில நேரத்தில் மாம்சம் ஏதாவது என்னதான் தைரியமாக இருந்தாலும் சில நேரத்தில் யானைக்கும் அடி சிறக்குன்ற மாதிரி
பயம் வந்துருச்சு. எப்படி சவால வைராக்கியமாக இருந்த தேவனுடைய பிள்ளைங்க அவ்வளோ வெறி மத்தியில் இருந்த எலியா சோர்ந்து போயிட்டாரு. ஆனால் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க மரண பயம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஆதியாகமம் 32 11-12 வாசின. யாக்கோபு தன் சகோதரனுக்காக ஏசாவின் நிமித்தம் பயந்து போகிறான். ஏன்னா அப்பாவுடைய இது ஆசீர்வாதத்தை, சகோதரனுடைய ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டதுனால, தகப்பனை ஏமாற்றினதுனால என்ன பண்ணாங்கன்னா, கொன்று போடுவேன் சகோதரன் சொன்னதுனால இவனுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பண்ணா, அங்கே போகிற வழியில் எல்லா வெகுமானங்கள் எல்லாம் முன்னாடி அனுப்பி தன்னை சமாதானப்படுத்தும்படி, சகோதரனை சமாதானப்படுத்தும்படி என் சகோதரனுக்கு பயந்திருக்கிறேன்னு சொல்றார். 32-11-12 வாசிங்க. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்பிவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். ஆமென். இவனுடைய பயத்துல என்ன பண்ணாரு, போய் ஒளியில சாகணும்னு நினைக்கல, ஆண்டவர் சமத்துல விண்ணப்பிக்கிறார். நிறைய பேர் இப்படிதான் தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கிறது கிடையாது. பயம் வராதவங்களே கிடையாது. வியாதினா பயம், கடன் தொல்லைனா பயம், பிரச்சனைனா பயம், ஏதாவது பலவீனம் ஏற்பட்டால் பயம் வந்துடுது. நமக்கு விரோதமான காரியங்கள் இந்த 4 தினத்தில் என்ன பண்ணுவோமோ. அப்போ பாருங்க, தேவ சமுத்திர ஆலோசனைக்கு யாக்கோபு காத்திருந்தார். இந்த சகோதரனோடு ஆண்டவர் அதுவும் பாருங்க என்ன சொல்லி கேட்குறாரு பாருங்க. தப்பு அவன் அடுத்தது, தேவரீர் மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இதுதாங்க உரிமை பாராட்டி வாக்குத்தத்தத்தை வச்சு செபிக்கணும். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீரே, நான் உங்களுக்கு கைவிட மாற மாட்டேன்னு சொன்னீரே. ஆனால் இதுக்கு உரிமை பாராட்டி ஆண்டவர்கிட்ட சவாலாக செபிக்கணும்னா ஆண்டவரோட உறவு வேணும், பயம் வேணும், உண்மை வேணும், கீழ்ப்படுதல் வேணும், விசுவாசம் வேணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக காத்திருக்கணும். இவர்களுக்கு தான் உடனே பதில். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இதை விரும்புறது கிடையாது. இக்கட்ட ஆபத்தில் மட்டும் கர்த்தரை தேடுறது, இல்லைன்னா வேண்டாம். அன்பு, அவ்வளோதான் அன்பு. அன்பு தேவன் மேலே வைத்திருக்கிற நன்றி, அன்பு, நம்பிக்கை இல்லை. அதனால தான் பயம் ஆட்கொள்ளுது. பயப்படுகிற நாளில் நம்பிக்கை இல்லைன்னா பயம் வந்துடும். ஏதாவது பயம் வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயத்தை போக்கணும்னா தேவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 2 வாசிக்கலாம். எபிரேயர் 2 ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவங்களுக்கு தமது மரணத்தினாலே, அதுக்காக தாம்மா பலியானார். மரண பயம், இன்றைக்கு எதனா ஆயிடும், இந்த வியாதி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னும் போது பயம் வந்துடும். எபிரேயர் 2 ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அதுக்கு மேல் உள்ள வசனத்தை வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியே. இதுதாங்க அவரையே பலியாய் கொடுத்தவர். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசம் தமது மரணத்தினாலே அதுக்காக தாங்க பலியானார். மரண பயம், வியாதி பயம், பிரச்சனை பயம், இதெல்லாம் விடுதலை கொடுக்கும்படி தான் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவரும் ஏமா பாடுபடணும். அவருடைய சித்தம் தன் குமாரனையே ஆண்டு பலியை நமக்காக கொடுத்தார். பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற நம்மளை விடுதலை கொடுக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி ஏசாயா பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவின் ஜெபத்தை பார்க்கலாம். 38:1 பார்க்கலாம். ஏசாயா 38. அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்போது ஆமோதின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமே. எப்படி இருக்கும், நீ மரிச்சு போவீர்னாலே அவ்வளவுதான், அதிலே பாதி உயிர் போயிடும் நமக்குலாம். ஆனா இவர் என்ன செய்தாரு, இதுக்கு தாங்க ஆண்டரோடு போராடி செபிக்கணும், ஆண்டருக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டருக்கு பயந்து இருக்கணும், ஆண்டருக்கு ஒருமான காரியத்தை விட்டு விலகணும், வெறுக்கணும், அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்யணும். இதுக்காக தாங்க உங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம், ஆலோசனைகள், கூட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்காக நடத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மரித்து போவீர், பிழைக்க மாட்டேன், வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்யும்,
இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே என்ன செய்தாரு? சுவர்புறமாய் திரும்பி ஜெபிக்கிறார், அழுது ஜெபிக்கிறார். கண்ணீரின் ஜெபத்துக்கு அவர் வல்லமை இருக்கு. அவர் என்ன ஜெபிக்கிறார்? வாசிங்க 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல. அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமாக செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவ்வளவு அருமையான, மிகவும் அந்த கண்ணீருக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. உமது பார்வைக்கு, அவர் எங்கே இருக்கிறார்? அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. உண்மையும் உத்தமும் மனமும் நடந்தேன், பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். அந்த ஜெபம் உடனே கேட்கப்படுது. கூப்பிடுறதுக்கு முன்னே பதில் கொடுப்பாராம். ஏன்? நம்மளுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கும், உகந்ததா இருக்கும். இது கேட்கறது சரிதானா நமக்கே தெரியும். அவருக்கு உண்மையா இருக்கிறோமா நமக்கே தெரியும். மனசாட்சி ஒன்று தெரியும். நான் வசந்து கீழ்படுறேன்னா, நீ ஆண்டரோட எவ்வளோ நேரம் செலவழித்தேன், ஆண்டோட பிள்ளை நீதியாக வாழறேனா, பக்தியாக இருக்கிறேனா, கிறிஸ்தவனா இருக்கிறேனா, கெட்ட வார்த்தைகளோ கெட்ட காரியங்களோ செய்யாமல் இருக்கிறேனா, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, உடனே அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. 4-5 வாசிங்க. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். எவ்வளவு அருமையானது! உன் விண்ணப்பத்தை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஏன் ஜெபங்களுக்கு பதில் இல்லை? அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்யறதில்லை, உண்மையா இருக்கிறது இல்லை, நினைத்து பாரு ஆண்டவர் உத்தமமா இருக்கிறது இல்லை, மன உண்மை இல்லை ஆண்டவருக்கு. அப்படியே மங்கி எறிகிற திரிய மாதிரியே இருப்பாங்க, பிரகாசிக்க மாட்டாங்க, ஒரு விசுவாசம் வளர மாட்டாங்க, ஒரு பக்தி இருக்காது, ஒரு பயபக்தி இருக்காது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒன்றுமே ஜெபத்துக்கு பதில் இருக்காது, ஒரு வளர்ச்சி இருக்காது, உங்களால் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 15 வருஷம் உடனே ஏசாயா தீர்க்கதரிசி போகும்போதே உடனே திருப்பி அனுப்பி 15 வருஷத்தை உடனே கொடுக்குறாரு. பாருங்க, வியாதியில் மறித்து போகிறவர்களுக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. அதனால தாங்க ஆண்டரோடு உண்மையாக இருக்கணும், உத்தமாக இருக்கணும், நலமானதை செய்யணும். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வேணும்னா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம், எலிசாவை குறித்து பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. 2 ராஜாக்கள். நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதே அவன் கண்டான். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம விசுவாசமா பக்தியா பரிசுத்தத்தை விரும்புவோம். நமக்கு இடரல் பண்ணும்படி, சோர்வு உண்டாக்கும்படி, அவிசுவாசத்தை உண்டாக்கும்படி, பயத்தை உண்டாக்கும்படி கூடவே இருப்பாங்க. நம்ம விசுவாசத்துக்கு எடுக்கிறதுக்காகவே சுற்றி இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களோட உறவு வச்சா, ஐக்கியம் வச்சா, அவங்களோட எல்லா காரியத்திலும் பங்கிட்டா நம்ம இருக்கிற விசுவாசம் போயிடும். அதனால ஆவிக்குரியவங்களோட சம்பந்தப்படுத்திக்கணும். அமைதியாக இருந்தாலே போதும். கர்த்தர் ஆண்டவர் வாசனை வீச செய்வார், கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, வேலைக்காரன் ஆண்டவரை சுற்றிலும் வந்து நம்ம சூழ்ந்துக்கிட்டாங்க, படையெடுத்துட்டு வந்துட்டாங்க, நம்மளை அழிக்க போறாங்கன்ற பயம் வந்தது. உடனே பாருங்க, எலிசா விண்ணப்பம் பண்ணி பார்க்க முடியும், கண்களை திறந்தாலும். எல்லாரோட மாம்சமான கண்களை பார்த்தாலே விசுவாசத்தை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்கள்னு ஒன்று இருக்கு, வேதத்தை கிடுக்கிட்டு படிச்சா முடியாது. அது ஏன், எதுக்கு, என்னத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு, எந்த நேரத்தில் இதை என்ன செய்யணும், யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் ஆழமாய் படிக்கணும், விசுவாசித்து படிக்கணும், நேசித்து படிக்கணும், பயந்து படிக்கணும். இப்போ பாருங்க, இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தலும், அவர் சொன்ன உடனே கண்கள் திறக்கப்பட்டதுனால தான் சுற்றிலும் ரதங்களும் குதிரை வீரருமாய் பாதுகாப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. அல்லேலூயா. தம்மை சுற்றி ஜனங்களை சுற்றி கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு எப்பொழுதும் இருப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நம்பிக்கை இல்லையே, வசனத்து மேலே இல்லை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, அப்போ எப்படி ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பார்? ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசம் இல்லை, அப்போ எப்படி உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும்? தொடர்ந்து ஆண்டவர் விட்டக்கூடாது. ஆண்டவர் இதை செய்யும், நான் எப்படி சாட்சியாக இருப்பேன், நான் எப்படி அடையாளமாக இருப்பேன்?
இதெல்லாம் சில வேளைகளில் வைராக்கியமாக செபிக்கணும். ஆண்டவர் இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தல், கண்கள் ஆவிக்குரிய கண்களாக இருக்கணும். பிசாசனை குருடாக்கி வச்சிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு, அறியாதபடிக்கு மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைங்களே, அடுத்ததாக என்னாகம 13 வாசித்தீங்கன்னா, கானான் தேசத்தை பார்க்கும்படி, இந்த செழிப்பான தேசத்தை பார்க்கும்படி போய் பார்த்துட்டு வாங்க, அந்த தேசத்தை போகலாமா அப்படின்னு சொல்லும்போது போய் திராட்சை செடியெல்லாம் இந்த பெரிய கொலையெல்லாம் தூக்கிட்டு வராங்க. 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கக்கூடாதபடிக்கு தூக்கிட்டு வர்றாங்களாம். வாசிங்க. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். பாருங்க, எவ்வளோ செழிப்பானது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு பிள்ளைகளை எவ்வளோ அந்த யுத்தங்களும் பிரச்சனைகளும் வனாந்தரமும் பசியும் பட்டினியும் வெயிலும் இதெல்லாம் நிழல் எப்படி அருமையாய் காத்த தேவனை மறந்துடுறாங்க. உணர்வில்லாத சன்னங்கள், மாறுபாடான சன்னங்கள், இருமாப்பான சன்னங்கள், கடினமான இருதயம் படைத்தவர்கள் ஆண்டவர் சொல்றார். கோபத்தினால தான் ஆண்டவர் வனாந்தரத்தில் அவர்கள் அழித்து போட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. முறுமுறுப்பான சன்னங்கள். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, இதுல காலேப்பும் 30ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உன்னுடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். இதுதாங்க ஆவிக்குரியவங்களுக்கும் மாம்சத்துக்குரியவங்களுக்கும் பார்க்குற காரியங்கள். கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களா, தொடர்ந்து அந்த வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா, ஐயோ அது பலசாலிகள் பயங்கரமானவங்க. 31 வாசிங்க. அடுத்தது, அவங்க பயங்கரமானவங்க, அவங்களை மேற்கொள்ள முடியாது, அவங்க ஜெயம் பெற முடியாது, அவர்கள் பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது வாசிங்க. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். ஆமென். இதுதாங்க நமக்கு பயமுறுத்துறவங்க. கூட இருக்கிறவங்கலாம் நம்ம சோறு உண்டாக்கும்படி, பயத்தை உண்டாக்கும்படி, நமக்கு இடல் பண்ணும்படி எப்போதும் சுற்றில் இருப்பாங்க. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளியை போல இருந்தோம். பெரிய ஆட்கள், அவங்க ராட்சத பிறவிகள், ஏராளமாக குமார்த்திகள் ராட்சதர்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வசனத்தை 33 பார்த்தீங்கன்னா துர்ச்செய்தி பரப்பினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. முடியாது, நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறது, சூழ்நிலை பார்த்து பயப்படுறது, இதை முடியாது, நம்மளால முடியாத ஒன்றுமே உங்களால கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் மாம்சம் ஒன்று முடியும், என்னால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தேவன் மேல நம்பிக்கை இல்லை, அதனால தான் பயப்படுறோம். ஆண்டவர் ஒரு நிமிஷம் போத, ஒரு நொடி போத, ஆனாலும் நம்ம பெற்றுக்கொள்ள, அதனால மகிமைப்பட, நாம எப்படி கீழ்ப்படுகிறோமா, நாம விசுவாசிக்கிறோமா, நாம கர்த்தருக்கு பயப்படுறோமா, அவரை பின்பற்றி நடக்கிறோமா, இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். துர்ச்செய்தி பரப்பினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில காரியங்களை வேலைலாம் சோர்வுக்கும் அவிசுவாசத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அவிசுவாசம் இருந்தால் அற்புதம் நடக்காது, அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 112:7 சொல்லப்பட்டிருக்கு, துர்ச்செய்தி கேட்கிறதுனா அவன் பயப்படாது, திட்டமானதா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன துர்ச்செய்தி கேட்டாலும் பயப்பட மாட்டேன், நீ கர்த்தருக்குள்ள திடமானதா இருக்கும். யாரு? கர்த்தருக்கு பயப்படுறவங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 112:7 வாசிங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். இதுதாங்க திடம் மனது வேணும். அதுதான் நங்கூரம், அதுதான் விசுவாசம், அதுதான் அசைக்க முடியாது. நம்புகிறவர்களோ அசைக்கப்படாமல் கண்மலையை போல இருப்பார்கள். ஆண்டு மேல கட்டப்பட்ட கண்மலையா இருக்கணும், வசனத்தினால கட்டப்படணும். நேசித்து விசுவாசிக்கல இந்த வசனம் கிரியை செய்யாது உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன துர்ச்செய்தி கேட்டாலும் பயப்பட மாட்டீங்க நீங்க, ஏன்னா ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். சகலமா அவருக்கு சித்தத்தின் பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார், தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் விட்டுற மாட்டார். அவைகளை ஏதோ கற்றுக்கொள்ளணும், அவைகளை ஏதோ சகிக்கணும், அதில் ஏதோ தாழ்மையாக ஒட்டு கொடுக்கணும், அதில் ஏதோ ஒப்பு கொடுக்கணும், அதான் அனுமதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 4 சீஷர்கள் கூடவே இருந்தாலும், எவ்வளோ அற்புத அதிசயங்கள் பார்த்தாலும், நம்ம எத்தனை முறை படித்தாலும் பயம் வருது. ஏன் பயம்? காற்றும் புயலும் கடும் பார்க்கும்போது பயம் வருது. மார்க் 4:37 வாசிங்க. பலத்த சுழல் காற்று உண்டாகி
படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அடுத்தது வசனம் வாசிங்க 38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். ஆமென். அவர் பெரியவர், நம்ம கூட இருக்கிறாரு. இந்த காற்றும் கடலும் நம்மளை என்ன பண்ணும்? அப்படியே ஆண்டவர் நம்மளை விட்டுருவாரா? எவ்வளோ அதிசயமான தேவன், எவ்வளோ மகத்துவங்களை அற்புதங்களை பார்த்த தேவன் கூட இருக்கிற. ஆனால் நாங்கள் மடிந்து போகிறோமே, நாங்கள் சாகிறோமே, ஒரு பயம். காற்றும் புயலையும் பிரச்சனையும் கடந்தொல்லையிலும் வியாதியும் வேதனையும் நிந்தையும் நெருக்கங்களையும் இவையெல்லாம் பார்க்கும்போது பயம் கலக்கம் வருது. நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? தேவனுடைய பிள்ளையிலே ராஜாதி ராஜா ஆண்டவர் எப்போதும் நம்ம கூட இருப்பார். ஆனால் நாம் அவரை பற்றி கொள்கிறோமான்றது காலை வெள்ளை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் இன்னும் தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா வாசிங்க 40 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்? இதுதான் நிறைய திட்டுறாரு, சீஷர்களை பார்த்து திட்டுறாரு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஏன் சந்தேகப்பட்டீங்க? ஏன் அவிசுவாசமா இருக்கீங்க? ஏனால்தான் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கல, எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெற முடியல. என்னோதானோர் வந்து ஏதோ கடமைக்காக வந்து ஆராதிச்சா நீங்க வளரவே முடியாது. கர்த்தருக்குள்ள ஆண்டவரையும் ஆழமான கடல்ல முத்துக்களை தேடுற மாதிரிமா, அப்பொழுதுதான் நீங்க உங்களுக்கு பொக்கிஷங்களையும் முத்துக்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1ல் பார்த்தீங்கன்னா பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, அவங்க பாருங்க அவங்க நம்பிக்கை எப்படி இருக்கு. அடுத்தது இந்த நம்பிக்கை குறித்து பார்க்கலாம். அவங்க நம்பிக்கை அவ்வளவா இருந்ததுனால தான் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9 பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், நல்லா நம்புவாங்க, நாளைக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்ல சுகபலமாக இருப்பேன், வியாதி இல்லாமல் இருப்பேன், நல்லா இருப்பேன் என்று சொல்ல முடியும். இப்போ இனி வரும் காலங்களாம் பயங்கர கொடிய காலங்களாக இருக்குது. பார்த்தீங்களா, கொள்ளை நோய்களாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். இது பாருங்க, எவ்வளோ அறிக்கை, ஒப்புக்கொடுதல், எவ்வளோ அருமை. இந்த வசனத்தை நல்லா படிங்க, அடிக்கடி படிங்க. எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், ஆண்டவர் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக, அப்படி மரணத்தின்று எங்களை தப்புவித்தார், இப்பவும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இதுதாங்க விசுவாச அறிக்கை. அவர் ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டார், இதிலிருந்து காப்பாற்றுவார், இதிலிருந்து மீட்பார், இது ஆண்டவர் அற்புதம் அதிசயம் செய்வார். நான் தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நோக்கி இருக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன். இதுதாங்க விசுவாச அறிக்கை, நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவர். இவங்களாம் நம்பிக்கை அறிக்கையிட்டாங்க. நம்ம அறிக்கையிடுறோமா? ஆண்டவரே, நான் உண்மைதானே நம்பி இருக்கிறேன், வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுமான்ட்டவரை கதறணும், ஜெபிக்கணும் அதிகமாக. அதனால தான் எசேக்கியேல் கண்ணீரின் ஜெபத்துக்கு உடனே பதில், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்றது. இப்போ பாருங்கள், இவங்கெல்லாம் எவ்வளோ எப்படி மரணம். எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. யார் மேலே நம்பிக்கை? நம்மளை காட்டில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை. இந்த வார்த்தையை நேசித்து நம்பித்து பாருங்க. உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இது நமக்கு ஜீவன் கொடுக்கிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிறதான வார்த்தை. நேசித்து உணர்ந்து காத்து பயந்து நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம். தானியேல கூட அவர் காரியங்கள் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. சூழ்நிலை பல காரியங்கள் இருந்தாலும் அவங்களாம் பயப்படலை, பிரச்சனை பார்த்து பயப்படலை. எங்கள் தேவன் விடுவித்தாலும் விடுவிக்காம போனால் நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் சிலையை, நேபுகாத்நேச்சர் சிலையை அது வணங்க சொல்றார். தாழ விழுந்து விழலைன்னா அவங்களே சூளையில் போட்டுருவேன். அவங்க பயப்படவே இல்லை பாருங்க. ஏன்னா ஆண்டருக்கு பயப்படுறவங்க. அவங்க நல்லா செபிக்கிறவர், நல்லா துதிக்கிறவர், இடைவிடாமல் ஆராதிக்கிறவர். வாசிங்க தானியேல் 3ஆம் அதிகாரம் 17, 18. ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை.
நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். என்ன ஒரு பாருங்க, அதை குறித்து பயமே இல்லை. நிச்சயமா நெருப்புல போட்டுருவாங்களேன்ற பயமே கிடையாது. இவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கு? விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம், விடுவிக்காமல் போனாலும் நீங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, பொற்சிலையை பணிந்து கொள்வதும் என்று உமக்கு ராஜாவிட்ட யாராவது இப்படி பேச முடியுமா? அவ்வளோ அவங்களுடைய நம்பிக்கையும் வைராக்கியமும் பக்தியும் கர்த்தர் பார்க்குறார். ஒன்று மட்டும் சொல்லட்டுமா, உங்களை ஆசீர்வாதத்தின் ரகசியம் எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளணும்னா பக்தி வைராக்கியம் வேணும். அதை பார்த்து தான் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே வாசிங்க, 22 வாசிங்க. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்ததினாலும் அக்கினி சுவாலையானது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. எப்படி இருக்கு? அந்த சூளையில போட்ட மற்றவங்களை கொன்று போட்டச்சான். 7 மடங்கு அதிகமாக்கினார்களாம். ஏன்னா ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நிச்சயமா என்னை எங்களை காப்பாற்றுவார். அதுதாங்க உறவு, அதுதாங்க அன்பு. நமக்கு ஆண்டவர் சிந்த கல்வாரி அன்பு, அதுதான் அன்பு. குற்றமற்ற அன்பு, மாசற்ற அன்பு. அந்த அன்பு உங்களுக்கு மேலே உங்களுக்குள்ள நிரம்பி இருந்தால் துரோகம் பண்ண மாட்டீங்க, அசட்டை பண்ண மாட்டீங்க, ஆண்டவருக்கு உரமான காரியங்களை செய்ய மாட்டீங்க. 27, 28 கூட வாசிங்க. வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இதுதாங்க உடனே ஆண்டவர் தூதரை அனுப்பி பாருங்க, தங்க சரீரங்களையே கொடுத்துட்டாங்க. அர்ப்பணிப்பு அதுதான். அதனால தான் ஒப்பு கொடுக்கணும். எல்லா காரியத்திலும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துடணும். ஏன் தடை? ஏன் தொடர்ந்து பிரச்சனை வருது? ஏன் தொடர்ந்து இந்த கஷ்டங்கள் வருது? இதை ஏன் மேற்கொள்ள முடியல? ஏன் செய்யப்பெற முடியல? ஆண்டோடு பேசுங்க, ஆண்டோட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டருக்கு உண்மை இல்லை, பயம் இல்லை, அன்பு இல்லை. இதுதான் நீங்க உங்க பிரச்சனையை மேற்கொள்ள முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 13:13 அதனால தான் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் இழந்த மத்தியில் யாராவது சொல்ல முடியுமா? எல்லாவற்றையும் இழந்த யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பி, அதுதாங்க அசைய முடியாத நம்பிக்கை. துன்பமோ வியாகுலமோ வேதனையோ ஆண்டவர் நம் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல், அதனால தான் சாத்தான்ட்டே சவால் விடுறாரு. அடிக்கடி இந்த யோபு சம்பவங்களை எடுக்கிறோம். பிள்ளைகளை நீங்கள் சரியாக இருந்து பாருங்க. அவர் செய்யலைன்னா கேளுங்க. பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், நாம சரியாக இருக்கிறோமா? மற்றவங்களே பார்க்கறது. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? நேசித்து படிக்கிறோமா? வசந்தபடி வாழ்கிறோமா? அதிகமாக தேவசமத்தில் காத்திருக்கிறோமா? குடும்பத்துக்காக சந்தோஷம் சமாதானத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோமா? விசுவாசத்தில் வளர்ந்துருக்கீங்களா? இன்னும் அப்படியே தான் இருக்கீங்களா? எப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்? யோவான் 13:13 வாசித்தீங்கன்னா இவர்களுக்கும் இந்த மரண பயத்தை குறித்து பார்க்கணும். ஆண்டவர் ஏற்கனவே உயிர் தெழுந்த பிறகு முன்னவே சொன்னார், நான் இப்படி மாறிப்பேன், மறுபடியும் உயிர் தெழுந்து வருவேன். எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு சொன்னாலும் இவங்க என்ன பண்ணுறதில்ல. கூடவே இருந்த சீஷர்கள் எல்லாம் அற்புத அதிசயங்கள் பார்த்தாலும் இவங்களுக்குள்ளேயும் விசுவாசம் வளரல. வாசிங்க யோவான். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். ஆமே. நம்மளே எங்க பிடிச்சிட்டு போயிட்டுருவாங்களோ, ஆண்டவர் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, நம்மளே சிறையில் போட்டுருவாங்களோ, பயம். பயத்தை குறித்து சொல்லப்பட்டு கூடவே பார்த்துட்டு இருந்தாலும் பயம். எவ்வளோ அற்புத அதிசயங்கள் செய்தாலும் பயம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, அதுதான் பயம் ஆட்கொள்ளுது. உங்க நம்பிக்கை விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? இருக்க பின்மாற்றமாக தான் போயிட்டு இருக்கீங்க. ஒரு வளர்ச்சி அடையணும் கர்த்தருக்குள்ள. அதுல 27 வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. இதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவிசுவாசியா இருக்காத. இதையும் சரி பண்ணார் ஆண்டவர். பூட்டிட்டு உள்ள இருந்தாங்க. மரண பயம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்புறது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது.
அடுத்ததாக 29 பார்த்தீங்கன்னா, காணாதவர் விசுவாசிக்குள்ள பாக்கியவான்கள், கண்டும் விசுவாசிக்கல. அதை வாசிங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதாங்க நாமெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டும் விசுவாசிக்கல, எல்லாவற்றையும் பார்த்தும் விசுவாசிக்கல, காணாதிருந்தும் விசுவாசிக்கல, அவங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. விசேஷமா உங்களை தெரிந்து கொண்டு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். பயப்படுறவர்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பயம், அந்த பயத்தை போக்கணும்னா நம்பிக்கை அதிகமாகணும், விசுவாசம் பெருகணும். வாசிங்க 21:8. சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ வெளிப்படுத்தினல் 21:8. முதல் வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும். மற்றதெல்லாம் கூட அவ்வளவா இல்லை, நான் என்ன அப்படியா செய்கிறேன் இப்படியா செய்கிறேன்னு மற்றவங்களே சொல்கிறது. ஆனால் இந்த சின்ன காரியங்கள் நீங்கள் சொல்லிடுவீங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும். எப்படி? எங்கே போக முடியாது? அக்கினி கந்தல் தான் தூக்கி போட்டு வரோம். பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதான். அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பொல்லாதாவி அது. சந்தேகம், அவிசுவாசலாம், அசட்ட, சோர்வின் ஆவி, தூக்கத்தின் ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, இதெல்லாம் மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயம் வரக்கூடாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க தேவ பயம் இருக்கணும். மற்ற எந்த பயத்தையும் எல்லாவற்றையும் எடு. ஆனால் நம்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கை பெருகலைன்னா பயம் வராது, அவிசுவாசம் நீங்கும். அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடாது. நம்ம இடத்துல அருவருப்பான அசிசமான காரியங்கள் இருந்தால் ஆண்டவர் வர மாட்டார், ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். இப்படிப்பட்ட காரியம் பயப்படுகிறனாலே கர்த்தரை நம்புறமா. பயம் வந்தால் தேவ சமூகத்தில் எப்படி ஜெபித்தார்கள், பயம் வரும்போது தேவ சமூகத்தில் எப்படி ஒப்பு கொடுத்தார்கள், தேவ சமூகத்தில் எப்படி ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடினார்கள், எப்படி நம்பிக்கை வைத்தார்கள், இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்தாரா இல்லையா? நமக்கும் செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே உங்கள் வலது கைகளை வானத்துக்கு நேரம் ஏறிடுங்க. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நம்மளுடைய பயப்படும் நாட்களிலே தேவனை மாத்திரம் நம்புகிற பிள்ளைகளை தேவன் நம்மளை மாற்றும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியவர் வரை தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து இந்த வாரம் முழுவதும் எல்லா வித தேவையில தேவன் சந்திக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த நாள் முதற்கொண்டு எல்லாவித ஆசீர்வாதத்தினால் குறைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து என் தேவ கரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சாட்சியோடு நிறுத்தும்படியாக வந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான் இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாள் அடியேனையும் அருமையான உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் நிற்கும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்தமாய் இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியோர் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் தேவையை சந்தித்து சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றும் பிள்ளைகளுக்கு கொடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை சாட்சியோடு நிற்க கிருபை தருகிறார். வந்து யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். தரப்பட்ட மக்கள் மேலே பேசி அடுத்து அதில் கொண்டு வருவீரார். நீரை ஆசீர்வதி மீட்பு போல நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலங்கள் நம்ம கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தோடு கலந்து செல்லுங்க. ஒரு வாழ்த்தி கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆதியாகமம் 24:50. என்னை காண்கிற தேவன். களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். நீதிமொழிகள் 3:10.